ஹோலி ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ். இந்த ஹோலி பண்டிகைன்னு சொன்னாலே எல்லாருமே உற்சாகமாயிடுவாங்க. ஏன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வண்ணங்களை பூசிக்கொள்வதும் ஸ்வீட்ஸை பரிமாறுவதும் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்தியாவில் அநேக இடங்களில் ஹோலி பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. வாங்க இன்னைக்கு ஹோலி பண்டிகை உருவான கதையை பற்றி பார்ப்போம். இந்த ஹோலி பண்டிகை பங்குனி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படும் ஒரு விழா. ஹோலி இது அரங்க பஞ்சமின்னு சொல்வதுண்டு. ஹோலி பண்டிகைக்கு ஒரு நாள் முன்னாடி மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நெருப்பை மூட்டி அக்னி பகவானுக்கு தாம்பூலம் வச்சு பூஜை செய்வாங்க. இதுக்கு ஹோலிகா தகனம்னு பெயர். ஹோலிகா தகனமா அப்படின்னா என்ன? இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான கதாபாத்திரத்துலேருந்து தான் வரப்போகுது. இரண்யகசிபுவோட மகன் பிரகலாதன் சதா எப்பவுமே பகவான் ஹரிங்கிற பெயராலேயே சொல்லிகிட்டே இருப்பான். தன் மகனை தவிர எல்லாரும் இரண்யாய நமக இரண்யாய நமகன்னு சொல்லும்போது பிரகலாதன் மட்டும் எவ்வளோ சொல்லியும் அந்த பகவான் ஹரியை நினச்சிட்டு இருக்கான்னு அரக்கன் இரண்யகசிபுக்கு பிரகலாதன் மேலே அவ்வளோ கோபம். மலையிலிருந்து தள்ளி விட்டோம், யானையை வச்சு மிதிக்க முயன்ற போதும், பாம்புகளை வச்சு பயமுறுத்தியும் அந்த தீய சக்தியால் பிரகலாதனை எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு காரணம் பிரகலாதனுக்கு பகவான் ஹரி மேலே அவ்வளோ பக்தி. கடைசியாக இரண்யகசிபு தன்னோட தங்கை ஹோலிகா கிட்ட இருந்த ஒரு போர்வையை பற்றி ஞாபகம் வந்தது. அந்த போர்வை நெருப்பில் போட்டாலும் எரியாது அப்படிங்கிறதுனால பிரகலாதனை ஹோலிகாவோட சேர்ந்து தீ மூட்டி எரிய விடலான்னு நினச்சான் தீய எண்ணம் கொண்ட இரண்யகசிபு. அப்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்தில் ஹோலிகாவோட போர்வை பிரகலாதனோட உடம்புல சுற்றி அவனை காப்பாற்றியது. இதுக்கு காரணம் பகவான் விஷ்ணு. ஹோலிகா தீயில எரிஞ்சி சாம்பலாயிட்டா. இதுதான் நாம் ஹோலிகா தகனம்னு சொல்கிறோம். நம்ம முன்னோர்கள் மூலியமாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்புலம் நாம் தெரிஞ்சுட்டே இருக்கோம். டியர் லிசனர்ஸ், ஹோலி பண்டிகையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் கேட்கணுன்னா மறக்காமல் ஐஸ்வர்யா ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டாபிக் சஜஷனும் நீங்கள் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.